எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சில விஷயத்துக்கு பயங்கரமாக குரல் கொடுக்கணும், ஃபீல்டில் இறங்கி பயங்கரமாக போராடணும், ஆளுங்கட்சிக்கு பயங்கரமாக அழுத்தம் தரணும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பை அவர் சைட்லேருந்து தெரிவிக்கலையோ, எல்லாமே அறிக்கையில் தான் போயிடுதோ அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் பொதுவாகவே அந்த அரசியல் வட்டாரங்களில் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. எஸ்பெஷலி மழை வரும்போதும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஃபீல்டில் இறங்கி பண்ணல. அவர் அறிக்கை மட்டும்தான் விட்டார், ஆளுங்கட்சி அப்படி இப்படின்னு தவிர்த்து அவர் ஃபீல்டில் இறங்கி அந்த ஏரியாவில் போய் விசிட் பண்ணியிருக்காருங்கிற பட்சத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மொத்த மீடியாவும் அங்கே ஃபோக்கஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவரோட அழுத்தத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணல அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு விஷயம் சொன்னாலுமே தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவர் போகக்கூடிய மேடைகளில் எடப்பாடி பழனிசாமி பேசியதா ஹைலைட் பண்ணி காமிச்சு அதுக்கு பதிலடி கொடுக்கறது ஒரு வழக்கமாகவே இருக்குது. இப்போ ரீசண்டாக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புழுகு மூட்டை, அவர் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு, கலைஞர் பேரில் நிறையா நலத்திட்டங்கள் வர்றது அவருக்கு பிடிக்கல, பொறாமப்படுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் போகிற மேடையிலலாம் சொல்லிட்டு தான் இருப்பார். இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏன் கூட நேரடி விவாதம் பண்ண தயாரா அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு. இது சம்பந்தமாக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்கும்போது, எதுக்கு முதலமைச்சர் வரணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பதில் சவாலும் விட்டுருப்பாரு. இதை பற்றி பேசின திண்டுக்கல் லியோனி, நான் முதலமைச்சர்கிட்டையும் கேட்டுக்கிறேன், துணை முதலமைச்சர்கிட்டையும் கேட்டுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போக வேண்டாம், நான் விவாதத்துக்கு போகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எடப்பாடியிலே மேடை போடுவோமா, யாரோடைய ஆட்சியில் நலத்திட்டங்கள் அதிகமாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு விவாதித்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு லியோனி அவர்கள் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவால் விட்டுருக்காரு. இதை தாண்டி 2026 கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சே ஆகணும், அந்த வெற்றி வாய்ப்பை தவற விட்டுட்டா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்ததுக்கு அப்புறமா அந்த வெற்றி கனி அப்படிங்கிறது அதிமுக கிட்ட இருந்து போயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆன் ஆகிக்கும். உள்கட்சியிலேயே குழப்பங்கள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் தாவேகா மாநாட்டில் அதிமுகவை எதிர்த்து எதையும் பேசாததும், எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினதும், இது எல்லாமே விஜய் அவர்கள் அதிமுக கூட ஒரு கூட்டணி அமைவதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திச்சு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் விஜய் அவர்கள் உங்களுடைய கட்சியை பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ எதுவும் பேசலையே அப்படின்னு கேட்கும்போது, அது மாதிரி பேசலை அப்படின்னா அதிமுக நல்லா செயல்படுது அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. 2026 எந்த ஒரு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கூட்டணி தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2026 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமையும் சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி திமுகக்குள்ள புகைச்சல் ஏற்பட்டிருக்கு, கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முன்னெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாரும் கண்டிப்பாக அதிமுகவை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தாமசம் இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பிலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க அப்படிங்கிறத அவருடைய பேச்சுக்கள்லேயே நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு. அதிமுகவை கண்டிப்பாக ஒன்றிணைக்கணும், அது நடந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. என்னதான் ஓபிஎஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி அமைச்சு தனி சின்னத்தில் போட்டியிட்டாலுமே அவருக்கு அதிமுக மேலே ஒரு காதல் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். காரணம், அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அது மட்டும் இல்லாமல் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பெரிய ஒரு விசுவாசியும் கூட. அப்படி இருக்கும்போது அதிமுகவை அவ்வளோ சீக்கிரம் அவர் விட்டு கொடுத்துடவும் மாட்டார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பே பாஜகவுடைய கூட்டணி வேண்டான்னு சொன்னது தான். திமுக காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சி கூட கூட்டணி வச்சு இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சு 40க்கு 40 எடுத்துட்டாங்க. இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அதிமுகவானது ஒரு சீட் கூட ஜெயிக்கல. அதுக்கு பாஜகவுடைய கூட்டணி வேண்டான்னு சொன்னதும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்கல அப்படிங்கிறது தான் காரணம். உண்மையாக சொல்லப்போனால் மொத்த தொகுதியில் விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிஷன் நிலவிச்சே தவிர்த்து வேறு எந்த தொகுதியிலுமே எஸ்பெஷலாக பாஜகவையே
பின்னாடி தள்ளி போக வேண்டிய ஒரு அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி பாஜக மூலமா பின்னாடி தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையாவே கவலை அளிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. இதனாலேயே இப்போ ரீசெண்டாக நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தரப்புல அதுக்கான காரணம் திமுக காசு கொடுத்து எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க, ஆளுங்கட்சி வேற, எதுக்கு நாங்கள் எங்கள் தொண்டர்களுடைய உழைப்பை வீணடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கட்சி சைட்ல இருந்து அதிமுகவும் தேமுதிகவும் வச்சாலுமே, இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் வரிசையாக தோல்வியவே சந்திச்சுட்டு வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்லையும் தோல்வி அப்படிங்கிறத அந்த கட்சி பார்த்துருச்சு அப்படின்னா, அது கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வரும். இதனாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்கள் நிறையா பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமையே இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிறத அரசியல் வட்டாரத்தில் பேசும்போது நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்குள்ளேயே பல பேர் பாஜக கூட கூட்டணி வச்சா மட்டும்தான் நம்மளால் நாடாளுமன்ற தேர்தலை ஃபேஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வச்சதாகவும், தலைமை அதுக்கெல்லாம் செவி சாய்க்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கேள்விப்படுறோம். நீங்கள் அதிமுகவுடைய செயல்பாடுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.